அது போக மாட்டேங்குதுமா. அது என் செடியெல்லாம் திங்குதுமா. இவளுங்க என்னத்தை தான் ஆடு வளர்க்குறாளுங்கன்னு தெரியல. இப்படி வீடு வீடா போய் மேயிட்டுன்னு விட்டுருவாளுங்க போல. ஏட்டி அந்த கொம்பேடு கொம்பெடுத்து துரத்துனாதான் நகரும் போல. எரும மாட்டு மழை பெஞ்ச மாதிரி நிக்குது பாரு. எம்மோ எம்மோ, நீ துரத்துனதுல அந்த ஆட்டோட கால் உடஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரியா போகுது அது. உடையட்டு நல்லா காலு. எவன் விட்டு ஆடுன்னு தான் தெரியல. வைக்கிற செடியெல்லாம் வந்து தின்னுட்டு போயிடுது. ஆட்டை வளர்க்குறவங்க தோட்டத்தில் போய் மேய விடணும். அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே போய் மேய விடக்கூடாது. வரட்டும், இன்னைக்கு எவன் சண்டைக்கு வரான்னு பார்த்துடுறேன் நானும். என்ன நம்ம ஆடு இன்னைக்கு நொண்டி நொண்டி வருது. அடியாத்தே, நம்ம ஆட்டோட காலை யாரோ உடைச்சி அனுப்பியிருக்காளே. யாரா இருக்கும்? ஏய் சின்ன பொண்ணு, கொஞ்சம் இங்கே வாயே. சரி சின்ன பொண்ணு, நான் போயிட்டு வரேன். என்னக்கா, ஏன் கூப்பிட்டீங்க? ஏட்டி, என் ஆட்டோட காலை யாரோ உடைச்சி விட்டுருக்காவ. உனக்கு யாருன்னு தெரியுமோ? அடியாத்தே, எக்கா இது உங்க ஆடுங்களா? ஏட்டி என்னாச்சு? என் ஆட்டோட காலை யார் உடைச்சது? அக்கோ, நான் சொன்னேன்னு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. இந்த ஆடு ராணி அக்கா வீட்டில் தான் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சுன்னு துரத்தி விட்டாங்க. அத்தே, ஆடு மேய்ஞ்சிச்சுன்னா துரத்தி விட வேண்டியதானே. அதை விட்டு கையை காலை உடைச்செல்லாம் அமிச்சிருக்கா. இரு, நான் போய் கேட்குறேன். எக்கோ எக்கோ, நான் சொன்னேன்னு மட்டும் கேட்காதீங்க. நீங்களா போய் கேட்குற மாதிரி கேளுங்க. ஆடு மேய்ஞ்சிச்சுன்னா துரத்தி விட வேண்டியதானே. அதை விட்டுட்டு கையை காலையில் உடைச்சி அமிச்சிருக்கா. வா சின்ன பொண்ணு. எக்கோ எக்கோ, இருங்க இருங்க, சண்டை போடாதீங்க, பொறுமையா பேசுங்க. இவளுகளை இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. வா சின்ன பொண்ணு. ஏட்டி ராணி, ராணி கொஞ்சம் வெளியே வாரியா? ஏட்டி, வெளியே யாரோ கூப்பிடுதாங்க, போய் என்னன்னு கேளு. ஏட்டி ராணி, இப்ப வர போறியா இல்லையா நீ? ஏட்டி, இப்ப எதுக்கு என் வீட்டுக்கிட்ட வந்து ஏலம் போட்டிருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ஏட்டி, நீ எதுக்கிட்ட ஆட்டோட காலை உடைச்சு அமிச்சிருக்க? எக்கோ, அது உங்க ஆடுங்களா? இங்க வந்து செடியெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. என் பொண்ணு வேற கத்திக்கிட்டே இருந்தா. நான் வேலையை தாண்டி துரத்தி விடலான்னு பார்த்தேன். அது வேலையை தாண்டி எகிரி குதிச்சு கையை காலை உடைச்சிக்கிச்சுக்கா. வேணும்னு பண்ணலைங்கக்கா. ராணி, நீ போய் சொல்லுதே. நீ ஆல்ரெடி நமக்குள்ள அந்த கோழி சண்டை இருக்கிறதால தான் இப்ப நீ ஆட்டோட காலை உடைச்சு அமிச்சிருக்க. நீ எக்கோ எக்கோ, இப்படியெல்லாம் பேசாதீங்க. நீங்க அப்படிதான்டி பேசுவ, என்ன பண்ணுவ? எக்கோ, அப்படியெல்லாம் பேசாதீங்க, அப்புறம் நானும் பேசுவேன் பார்த்துக்கோங்க. அன்னைக்கு அப்படிதான் என் வீட்டு கோழியை அடிச்சு தின்னுபிட்டு என்கிட்டே சண்டைக்கு வந்தீங்க. அன்னைக்கு அப்படிதான் உன் வீட்டு கோழி என் தோட்டத்தெல்லாம் கிண்டி விட்டு போயிருச்சு. அந்த கோழியை வெட்டி குழம்பு வைக்காம முத்தம் கொடுத்து கொஞ்சுவாங்களா? என் வீட்டு கோழி உங்க தோட்டத்துக்கு வந்து கிண்டி விட்டு போனதுக்கே அடிச்சு குழம்பு வச்சு போட்டீங்க. அந்த மாதிரி உங்க ஆட்டை நாங்க என்ன குழம்பா வச்சோம்? விரட்டி தானே விட்டோம். அத்தே, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆல்ரெடி சண்டை இருக்கும் போலயே. பத்திரகாளியாக்கா ஆல்ரெடி கோழியெல்லாம் குழம்பு வச்சு தின்றுருக்கு. இன்னைக்கு இவங்க சண்டை தான் நமக்கு டைம் பாஸ். ஏட்டி, என் ஆட்டோட காலை உடைச்சி அமிச்சிருக்கேன். என் ஆட்டுக்கு கால் கட்டு போடணும். அதுக்கு என் செலவுக்கு காசு கொடு. உங்க வீட்டு ஆட்டை நீங்க தான் பத்திரமா பார்த்துக்கணும். அடுத்த வீட்டு தோட்டத்துல மேய விட்டா துரத்தி விட்டு கையை காலை உடைச்சி அமைச்சிட்டோன்னு சொல்லி காசை எங்ககிட்டயே கேட்பீங்களா? ஏக்கா, அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்க உங்க ஆட்டை தூக்கிட்டு கிளம்புங்க. ஏட்டி சின்ன பொண்ணு, நீ எதுக்கு கூட வந்திருக்கேன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. சண்டையை பார்க்கறதுக்கு வந்தியா இல்லை சண்டையை மூட்டி விடுறதுக்கு வந்தியா? ஏட்டி ஏட்டி ராணி, இருடி, நான் உன்னை பொறுமையா கவனிச்சுக்கிறேன். அச்சோ, என்னம்மா அதுக்குள்ள சண்டையை முடிச்சிட்டீங்க? என்னம்மா நீங்க? அடியே, எல்லாம் உன்னால வந்துச்சு. வாடி உள்ள. இன்னைக்கு இவங்களை வச்சு டைம் பாஸ் பண்ணலான்னு பார்த்தா இவங்க சீக்கிரமா சண்டையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. என்ன பண்றது? ஏட்டி, இன்னும்